எனவே சனி பலமானவர்கள், சனி குலம் அந்த அந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கவர்கள் வேலைக்கு போனாலும் அதில் பிரச்சனை வரும். சந்திரன் பலமானவர்கள் வெளிநாடு போனாலும் திருப்பி வருவாங்க. சூரியன் பலமானவர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் செய்வாங்க. அதில் செவ்வாய் பலமானவர்கள் கடன் அல்லது நம்பிக்கை துரோகத்தால் சிக்கிக்குவாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி இந்த தொழிலை ஆரம்பித்தால் ஜெயிக்கலாம். சார் இப்போ நீங்கள் சொல்கிறது சரி தான். என் ஜாதத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்குது, அல்லது சூரியன் நீசமாக இருக்குது, அல்லது சூரியன் வந்து சந்தியில் இருக்குது. நான் எப்போ சார் தொழில் ஆரம்பிப்பேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ராசிகளை கவனிச்சுக்கங்க. இப்போ சனி வக்ரமாக இருக்குது. இந்த சனி வக்ரம் வந்து இன்னொரு 7-8 மாதத்துக்கு இங்கே இருக்கும், 5-6 மாதத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும் பொழுது கும்பராசியில், மேச ராசியில், மிதுன ராசியில், சிம்ம ராசியில், துலா ராசியில், தனுசு ராசியில் சூரியன் இருப்பவர்கள் அல்லது குரு இருப்பவர்கள் இப்போதே தொழில் துவங்கலாம், அல்லது அரசு உத்தியோகத்துக்கு எழுதலாம். அல்லது வேற நான் சொன்ன ராசி இல்லாத வேற ஒரு 6 ராசிகளில் சூரியனோ குருவோ இருந்துச்சுன்னா வரக்கூடிய 2026 ஒரு 3வது மாதத்துக்கு மேலே அரசு உத்தியோகத்திற்கோ சொந்த தொழிலுக்கோ முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். நான் எல்லாத்தையும் லாஜிக்காக சொல்லிட்டு வரேன்.